ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, நடவு முதல் அறுவடை வரைக்கும் தக்காளி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா புழுதி பார்த்தீங்கன்னா ஓட்டி போட்டுடணும். புழுதி ஓட்டி போட்டுட்டு நல்லா ரொட்டர் விட்டு தூளாக அடிச்சிடணும் நல்லா. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பார் ஓட்டணும். பார் பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு ஒரு பார் நாங்கள் ஓட்டியிருக்கோம். அப்போ தான் நம்ம செடி வாழ்ந்தால் நல்லா காய் பறிக்கிறதுக்கு போய் அது சௌகரியமாக இருக்கும். மருந்து அடிக்கிறதுக்கும் 3 அடிக்கு ஒரு பார்னு ஓட்டிட்டு அதாவது பேப்பர் போட்டுட்டோம். நாங்கள் சொட்டு நீர் நடவு பண்ணியிருக்கோம். நல்லா பேப்பர் போட்டு சொட்டு நீர் வீசி விட்டு 2 அடிக்கு ஒரு நாற்றுன்னு பார்த்தீங்கன்னா நடவு பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போடணும். ஓஸ் 2 அடி ஓஸ், அதனால் 2 அடிக்கு ஒரு ஹோல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா போடுறோம். போட்டுட்டு நாற்று பார்த்தீங்கன்னா 1 மாதத்து நாற்று நடவு பண்ணி அதை 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சிக்காக ஒரு மருந்து விடணும். வேர் வளர்ச்சி ஒரு மருந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 4 நாள் கழிச்சு கரையான் எறும்பு வேர்லாம் துண்ணுடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து ஒன்று விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நாளுக்கு அப்புறம் ஒரு மருந்து விடணும், உரம் விடணும். யூரியா இல்லைன்னா வேறு எதனா உரம் கலந்து விடலாம். அதுக்கப்புறம் திரும்ப 5 நாளைக்கு ஒரு டைம் இல்லை வாரத்தில் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா உரம் விட்டுனே இருக்கணும். செடி பார்த்திங்கன்னா நல்லா கிளச்சி நல்லா வளரும். அப்போ தான் நம்ம 1 மாதத்துக்கு அதாவது 45 நாள் ஆனதுக்கப்புறமே நம்ம கொம்பு நட ஆரம்பிச்சிடணும். கொம்பு நட்டு கொம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 அடிக்கு ஒரு கொம்பு இல்லைனா 8 அடிக்கு ஒரு கொம்பு நடலாம். அப்போ தான் செடி வளர்ந்துச்சுனாலும் நம்ம காய வைக்கும் போது வெயிட்டில் சாயாது. கொம்பு குறுக்கு கொம்பும் வச்சு கட்டிடணும். நல்லா வலுவாக கட்டிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்காளிக்கும் ஒரு சணல் போட்டு தூக்கி கம்பியில் காட்டணும். தூக்கி கம்பியில் காட்டினது தான் நம்ம வெயிட் தாங்கும். நல்லா கம்பியில் இதுமாதிரி தூக்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புழுவெலாம் மருந்தடிக்கணும். ஒரு மருந்து காய் புழு வரும், அப்புறம் இலக்கற்கள் நோய்க்கு வரும், அது பார்த்திங்கன்னா மருந்தடிக்கணும். அதிகபட்சம் தக்காளின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 மருந்து அடிக்கிற மாரி வரும். இது வரைக்கும் நாங்கள் அடித்தது 5 மருந்து அடிச்சிருக்கோம். அதாவது துளிருக்கு ஒரு மருந்து, காய்ப்புக்கு ஒரு மருந்து, டானிக்கு ஒன்று, அதை விட்டால் இலைக்கறிகளுக்கு ஒரு மருந்து ஒன்று அடிச்சிருக்கோம். அவ்வளோ மற்றபடி எல்லாமே வேர் மூலியமாக தான் விட்டுருக்கோம். சாப்பிட்டு மீதி எல்லாமே வேர் மூலியமாக தான் விட்டுருக்கோம் மருந்து. அதாவது வாரத்தில் 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் உரம் விட்டுருவோம். செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ காய்க்கு மேலே பிடிச்சிருக்கு. நல்லா பயமாயிடுச்சு. நாங்கள் இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா 10 டன் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா பயம் இருக்குது. இன்னும் எப்படின்னு பார்த்திங்கனாலும் ஒரு 15 டன்னுக்கு மேலே வரும் காய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ரேட் பார்த்திங்கன்னா 5 ரூபான்னு போயின்னு இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா இன்னும் ரேட்டு போகிற நேரத்தில் நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா வராது பயம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் என்ன ரேட்டு போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காச்சும் தக்காளி பல்காக வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒரு 6000 ரூபா, சணல் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ 3500 ரூபா, கம்பி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ கம்பி வாங்கணும், 5000 ரூபா கம்பி. உரம்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு உரம் வாங்கிக்கிறோம். அடி வரும். மேலே ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ஆச்சு மருந்து. கொம்பு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு கொம்பு வாங்கணும், மூங்கில் கொம்பு. மொத்தமாக நம்மளுக்கு 50,000 செலவாச்சு பார்த்தீங்கன்னா.